அம்மா சூடா டீ சரிங்களா? டீ எடுத்துட்டு வாங்கம்மா, காஃபி வேண்டாம். ஆமா, இவன் மூஞ்சுக்கும் டீ தான் கேடு. ஆள பாரு ஆள. யாரு கேட்டுறா வீட்டுக்கு வந்த? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? சும்மா நொய்யிக்கிட்டு சொல்லிட்டு வரணும்னு கொஞ்சம் கூட அறிவுலாம் இருக்காது உனக்கு. மரியாதை கிட்டுறோம் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதை எஞ்சி பேரு. சும்மா இங்க பாரு, என்னால இங்க வர முடியாது. எரிச்சல் கலப்பிக்கிட்டு இருக்காத. மரியாதையே வெளியே போயிரு சொல்லிட்டேன். சும்மா சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுச்சா உனக்கு? ஆ அச்சா, பின்னாடி பின்னாடி புரிஞ்சுதா? ஆ கண்ணடிக்கணுமா? உன்னை பார்த்து நான் ஏன்டா கண்ணடிக்கணும்? பைத்தியக்காரா, எதனா அறபோதையில சுத்திக்கிட்டு இருக்கியா? டேய், காலையிலே வா, சொல்லவே இல்ல. ஐயோ கடவுளே, இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பரலோகம் போய் சேர்ந்துருவோம் போலியே. பின்னாடி பாருடா அப்படின்னா கண்ணடிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க இருந்தியா என் தலையில கோத்து விட்ட ஆண்டவா? போன ஜென்மத்துல ஒரு வேளை உனக்கு நான் ஃப்ரெண்டா இருந்துட்டனும், அதனாலதான் இந்த ஜென்மத்துல இவனை என் தலையில கோத்து விட்டுருக்கியோ. ஒரு அநியாயம் பண்றானே இவன. மச்சான் என்ன மச்சான், அது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம். இங்க பாரு, முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். புரிஞ்சுதா? பின்னாடி இருக்க என் பொண்டாட்டி தான் முக்கியம். ஆமா, என்ன ஆனாலும் என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன். நீ என்ன எங்கேயுமே கூப்பிடாத. புரிஞ்சுச்சா மச்சான்? புரிஞ்சுச்சா? ஓ ஓ ஆமா மச்சான், சொல்லிக்கிட்டு இருந்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஷாலினி தான் என் உயிர்னு சொல்லி. இதுல என்னடா மச்சான் இருக்கு? பரவாயில்ல விடு. நான் அவ்வளவு சொல்லி வெக்கமே இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கேன். உனக்கு வெக்கம் இல்ல? என்ன பண்றது, உன் ஃப்ரெண்டா போயிட்டுனே இருக்க மாட்டேங்குது. டேய், நீ பேசு, நான் கோஆபரேட் பண்றேன். பேசு ரகு. மாமா, இங்க ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போறதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆதி வர ரொம்ப கோவமா இருக்கான். இந்த நேரத்துல நீ பணம் கேட்டா எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. அது எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட 5 லட்சம் இருக்குல்ல, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அம்மாவோட ஜுவல்ஸ் எதையாச்சும் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க கிட்ட பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்பவுமே கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆதி கிட்ட கேட்க வேணாம், அவன் ஏற்கனவே கோவமா இருக்கான். யாரு அவன் கோபமா இருக்கா? நீங்க பாத்தீங்க, அவனே அவன் பொண்டாட்டிய ஏமாத்துறதுக்கு என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையில வளரான. சாரி மச்சான், ஷாலினி இருக்கிறது தெரியாம உண்மையை சொல்லிட்டேன். அப்படி என்ன ஏமாத்தியா? அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொல்றது கேட்டுக்கிட்டு உன்னை போய் ஏமாத்துறான செல்லம் சொல்லு. அவனதான் நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நீ பாக்கத்தானே செய்யற. ஏன்டா வந்து நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி வெக்கமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது தங்கம் சொல்ல? எனக்கு புரியுது, எனக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவன் கெஞ்சு கூத்தாடி காலில் விழாத குறையா கூப்பிடுறான். அதான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான், நான் உன்னை எங்கேயுமே கூப்பிடலையே. கொஞ்ச நேரம் வாயு முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஆமால, அவன் தான் உன்னை எங்கேயுமே கூப்பிடலையே. நடிக்காத என்ன? நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஓவரா நடிக்காத. அவன் வந்திருக்கால என்னன்னு கேளு, அப்படியே சீன் போடுவான். இவன் சரியான ஃப்ராடு ரகு. உன் ஃப்ரெண்டு இவ்வளவு நேரம் நீதான் முக்கியம் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப நின்ன பார்த்த உடனே அடுத்த செகண்ட் பொண்டாட்டி கழட்டி விட்டுற வேண்டியது. இவனால எங்க இருந்துதான் பிடிச்சன்னு தெரியல. வெளியடா. என்னடி வெளிய போ சொல்ற? நடிக்காத. டேய், இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தேன். எப்படா நான் கொஞ்சம் சிரிச்சா மட்டும் உனக்கு மூக்கு வைத்துட்டு கரெக்டா வந்துடுறேன்? என்ன என்ன விஷயம்? சும்மா நொய்யி நெய்கிட்டு என்ன? மச்சான், ஒரு 20 லட்சம் தேவை. சரி, ஓ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இல்ல எனக்கு புரியல, சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வந்தீங்க, உட்காந்தீங்க, ஏதோ உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு காஃபி போடு டீ போடுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னீங்க. சரி ஓகே, அதெல்லாம் வேற. 20 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு 20 ரூபாய் கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கே. என்ன என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பாரு ஷாலினி, இவன எனக்கு தரமாட்டேன்னு சொல்றான். நீ அப்படியே குதிக்காத. என்ன, நான் ஒன்னும் அவனுக்கு தரமாட்டேன்னா சொல்லல. அமைதியே இரு. என்ன கோத்துடுறியோ? சே, நான் ஏன் கோத்து விட போறேன்? என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினேன். ஏன் ஷாலினி, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா என்ன? இங்க பாரு, அவ என் ஃப்ரெண்டு, நான் பேசுவேன் அப்படின்னு நடிச்சிரு. சரி, என்ன பிரச்சனை? எங்க வம்பு இழுத்துட்டு வந்தா? அது ஒரு பெரிய கதை மச்சான். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது. இன்னும் 1 ஹவர்ல செட்டில்மெண்ட் பண்ணும். உன்னால எங்க இருந்துதான் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா இல்ல வாங்கிக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியலடா. ஏன்டா என் உயிரை வாங்குற? ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியாடா நீ என்ன?
பின்னாடியே வாழை புடிச்சுக்கிட்டு வந்துரு. இப்பதான்டா வந்த அரை மணி நேரம் கூட ஆயிருக்காதுடா வந்து. அதுக்குள்ளேயே வந்துரு. மூலியும் மூஞ்சியும் தரேன். அப்ப இப்ப எனக்கு பணம் தர மாட்டேன் அப்படிதானே? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? அப்போ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சரி ஷாலினி, உன் புருஷன் ரொம்ப மரியாதை கொடுக்குறான் எனக்கு. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஆனா ஷாலினி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு வாசல் பக்கம் நான் வந்து கூட நிக்கவே மாட்டேன், மதிக்கவே மாட்டேன், மிதிக்கவே மாட்டேன். ஓ, அவ்வளவு ரோசமோ? சரி கிளம்புங்க சார், கிளம்புங்க. நிக்கதானே மாட்டேன்னா உட்கார மாட்டேன்னு சொல்லல. உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நான் உட்காருவேன். எவன் என்ன கேட்பான்? ஷோ கடவுளே, சரியான பைத்தியமா இருக்கே நான் சுத்தி எல்லாம். ஆதி, என்ன உனக்கு என்ன? அவன் தான் கேக்குறான்ல எமர்ஜென்சின்னு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? போடா. என் லூசு பைத்தியம். அவன் தான் அரை பைத்தியமா இருக்கானா, நீயும் அதுக்கேத்த மாதிரி முழு பைத்தியம் மாட்டிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுன? நான் முக்கியமா இல்ல ரகு முக்கியமானு கேட்டியே? இப்ப தெரியல உனக்கு? இங்க பாரு ரகு, யார வேணா நம்பு, ஆனா இவ்வளவு மட்டும் நம்பாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டான் நான் முக்கியமா இல்ல ரகு முக்கியமானு சொல்லி. இவ்வளவு நம்பவே நம்பாத, நடிக்கிறான். ஷாலினி, நீ அப்படி கேட்ட? இல்ல, இவன் தான் போய் சொல்றான். நான் அப்படி கேட்டனா ரகு? இவன் போய் சொல்லுவான், எனக்கு தெரியும். ஓ அப்படி? சரிங்க சார், அப்ப பணத்தை அந்த மேடத்துக்கிட்டே வாங்கிக்கோங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு வரதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? பீரவத்தோட தான் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, சிம்பிள். இரு ரகு, நான் தான் எடுத்துட்டு வரேன். மவள உன்ன பாரு ரகு, அடிக்க வரான் நீ இருக்கும்போதே. அப்பவே நினைச்சேன். சாயினிஷாவை 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்பவே பையன் ஒரு மாதிரி தான் இருந்தான். இப்படி மாறுவான்னு நினைக்கல. டேய், என்னத்தை எங்கடா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க நீ? எது ஷைனிஷாவா? ஆதி, என்ன எப்ப அவளை பார்த்த நீ? காலேஜ்ல உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாளே அவதானே? அவளேதான். இப்ப இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். இல்ல மச்சான், கரெக்டா சொல்லி கொடுக்கணும்ல. அதான் இச்சிப எந்தி மரியாதையா பேர் சொல்லிட்டேன். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, இங்க பேசு. என்னடி? அப்ப அவகிட்ட இன்னும் பேசிக்கிட்டு தாண்டா இருக்கியா நீ? வெக்கங்கட்டவனே, அறிவில்ல உனக்கு? என் மெண்டல், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இரு நீ. நல்லா, அவளோட புருஷனோட ஹாஸ்பிட்டல்ல தான் ராம்குமாரோட அம்மாவை சேர்த்து வச்சிருக்கு. சோ அதனால அங்க பார்த்தோம், அங்க பேசினேன், அவ்வளவுதான். அதனாலதான் 2 நாளா வீட்டுக்கு வரல, அப்படிதானே? இப்பதான் தெரியுது எனக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவ அப்ராட் போயிட்டா. போய் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டான். ஏன் மச்சான் கவலைப்படுறியா? அடிச்சு வாயகிலாம் உடைச்சிருவேன், அமைதியா இருந்துரு. இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு வெளியே கூட்டிட்டு போயிருங்க பிளீஸ். ஏன் அரை பைத்தியம்? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவன் புருஷனை பார்த்தேன், அதுதான் சொன்னேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும் போது குரங்கு மாதிரி எவளையாச்சும் தேடி போவானா? சொல்லு. நிஜமாவா சொல்ற? உருட்டுறா நம்பாத. உனக்கு 20 லட்சம் தானே வேணும்? மரியாதையா வெளியே போ, நான் எடுத்துட்டு வரேன். நீ வீட்டுல இருந்தாலே எனக்கு மொத்தத்தையும் பிரிச்சு விட்டுட்டு போயிடுற. நான் இப்பதான் கொஞ்சம் பேச்சப் பண்ணேன். போயிரு, தயவு செஞ்சு வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன். சரி விடு, டென்ஷன் ஆகாத. சாலி சும்மாதான் நானும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மச்சான், ரொம்ப சீரியஸான விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம். சோ பணம் அர்ஜென்டா தேவைப்படுது. சொல்லாம கொள்ளாம வந்ததுக்கு சாரிடா மச்சான். முன்னாடி கால் பண்ண நீதான் எடுக்கல. அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இரு, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன் மச்சான். அப்புறம் எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணுமா என்ன? ஏதோ முக்கியமான விஷயம்ன்றதுனாலதானே இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க. இல்லன்னா பணத்துக்காண்டிலாம் நேர்ல தேடி வருவியா என்ன? ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த பிரச்சனைய முதல்ல முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்லல என் மச்சனை பத்தி. நடந்தது நடந்து போச்சு, அதுக்காண்டி மாத்தலாம் முடியாது எதையும். இப்படி நின்னுகிட்டே இருக்காம உட்காந்துக்கிட்டாச்சும் இருக்கலாம்ல. உங்களுக்கு தான் கால் வலிக்கும், அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம பேசினது எல்லாமே பேசியாச்சு. உங்க மேலயும் தப்பு இருக்கு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லி. இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும், தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம மூக்க நடிச்சோம்னா இப்படிதான் நடக்கும். இந்த புத்திமதி சொல்ற வியாழ வீட்டையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லல. மூடிக்கிட்டு அவன் வீட்டுல நின்னுகிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு வந்தானே, பொய்ய சொல்லி ஏமாத்தி, அவன் எப்ப வருவான், பணத்தை எப்ப வாங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு தான் இங்க நின்றுட்டு கிடக்கேன். இல்லன்னா இங்க நிக்கிட்டு கிடக்கணும்னு எனக்கு கூட தலையெழுத்தும் இல்ல, அவசியமும் இல்ல. அப்பவே கிளம்பி எப்பவும் போயிருப்பேன். இந்த வீட்டுல நிக்கிறது கூட எனக்கு அருவேற்பதான் இருக்கு. அவனுக்கு இன்னைக்கு தெரியாது நாங்க நல்லதுக்கு சொல்றோமா கெட்டதுக்கு சொல்றோமான்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் தெரிய வரும், இவளை கல்யாணம் பண்றதுக்கு அவன் கல்யாணம் பண்ணிருக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவன் நினைப்பான், அன்னைக்கு எங்களை தேடி அவனா வருவான் பட்டு. அன்னைக்கு நாங்க அவன் கிட்ட பேசிக்கிறோம். இன்னைக்கு புதுசா துள்ளிக்கிட்டு வரதான். கையில அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி இப்படிதான் துள்ளிக்கிட்டு வரும். புதுசா வரவு கிடைச்சிருக்குல்ல, அந்த துள்ளல் தான் எல்லாம் எங்களுக்கும் புரிய செய்யுது. புரியாமலாம் இல்ல, அவன் பட்டு திருந்தி வருவான்ல, அன்னைக்கு மொத்தமா வச்சுக்கிறோம் நாங்க.
திருந்தி வரட்டும் பட்டு. இந்த நேரத்துல வேற ஒரு அப்பனா இருந்தா இந்த நேரத்துல வேற மாதிரி இங்க நடந்திருக்கும். ஆனா நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் அந்த தம்பிக்கு மரியாதை கொடுத்துதான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தம்பியை நாங்க என்னைக்குமே கேவலமால நடத்தினதோ இல்ல, நினைச்சதோ இல்ல. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, ஏதோ நீங்க பேச போய் அம்மா பேச போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாச்சு. சரி, பிரச்சனையை முடிப்போமே, சின்ன சிறுசுங்க பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நாளை பின்ன மூஞ்சில எப்படி முடிப்பீங்க? சரி, சொந்தத்துக்கு கூட சங்கடமா ஆயிருமேன்னு சொல்லிட்டு வந்து பேசலாம். என் பிள்ளைய பத்தி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. பேசுற வாயை அடிச்சு உடைக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. என் வீட்டுல நின்னுகிட்டு இருக்கீங்க. ஒரு மரியாதைக்காண்டி தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு தானே எல்லாம். அறிவு இருக்கிறவனா இருந்தா பரவாயில்ல, நீ மரியாதை கொடுக்கலாம். இங்கதான் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. குடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லி? குடுத்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இந்த மாதிரி சொந்த பந்தத்தை கூட வச்சுக்கிறதுக்கு பதிலா அம்போடு போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தலைய முழுகிட்டு இருக்கிறது தான் நம்ம வீட்டு பொண்ணுக்கும் நல்லது. அவங்க வீட்டு பையன் வார்த்தைக்கு 300 தடவை சும்மா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவனுக்கும் நல்லது. இன்னைக்கு கொடுத்த பணத்தை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு யோசிக்காம கேக்குற உறவு எப்படியாப்பட்ட உறவா இருக்கும் நீ நினைக்கிற? இவங்களால ஒண்ணு சேர்க்கணும் நீ நினைக்காதல, அதையும் நீ நினைச்சுன்னு வச்சுக்கோ. இவங்களா சேர்ந்து நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இவன் மேல இல்லாத பொல்லாத பழிய போட்டு துரத்தினாலும் துரத்துவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த உறவு மரம் நிலைக்காம போறதே நல்லதுதான். எப்பவுமே என் அண்ணன் தம்பிங்களை பிரிஞ்சு வந்ததை நினைச்சு அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உறவு மர போறதை நினைச்சு துளி கூட எனக்கு வருத்தமே இல்ல. பொம்பளைங்களை கேவலமா நடத்துறது, பிள்ளை பெத்து போற மிஷின் மாதிரி நடத்துறது, இவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி நடத்துறது, இவனுங்க இஷ்டத்துக்கு பேசுறது, இதான் நம்ம வீட்டு பொண்ணுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இவனுங்க இங்கன வந்து இருக்கிறது இதுவே கடைசி மொழியா இருக்கட்டும். நீ அமைதியா இரு, நிக்கட்டும், கால் வலிக்கிட்டோம். அன்னைக்கு அவங்க வீட்டு பொண்ணுங்க இங்க வந்து இருந்தாங்களே, அவங்களுக்கு வலிச்சிருக்காது காலு, நின்னுகிட்டு கிடக்கட்டும். அப்ப தெரியட்டும், வலினா எல்லாருக்கும் ஒண்ணுதான். வலிக்கும் போது ஆம்பளை பொம்பளைன்னு தனித்தனியா பிரிச்சு எல்லாம் வலிக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த புத்திக்கு உரைக்கும். இதுங்களுக்கு அப்ப கூட உரைக்காது. இவங்க பணத்தை எடுத்துட்டு வருவானுங்களா இல்ல சொன்னவனுங்க அப்படியே போயிட்டானுங்களா? என்ன எதுன்னு கேட்டு தெளிவா சொல்லல. திருடுன பணம் யாரையோ பிச்சை கேட்டாங்கன்னு போட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானம் பண்ணிட்டு வேணா போறேன். இவங்களா மாதிரி நான் ஒன்னும் வக்கத்தை வழங்க இல்ல. ஆமா, அவங்களால ரெடி பண்ண முடியாது அப்படின்னா தெளிவா என்கிட்ட சொல்லிட சொல்லி, என் காலில் உழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி, அதுக்கப்புறம் போனா போகுது பணம் தானே அப்படின்னு வீட்டு கொடுத்துறேன். யாரு கால்ல யார் விழுறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் தம்பியும் அவரும் பணத்தோட தான் வருவாங்க. எங்களுக்கு பணம் ஒண்ணு ஏற்பாடு பண்றது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல, சரிங்களா? நீங்க ஒண்ணு எங்களுக்கு பாவம் பார்த்து பிச்சை போட வேண்டாம். ஐ மீன் என் புருஷனுக்கு நீங்க பாவம் பார்த்து ஒன்னும் செய்ய தேவையில்ல. சொல்லப்போனா நீங்க தான் அவரை அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. எங்க வீட்டு சைட்ல இருந்து யாருமே நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க தான் அவரை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர என்னைக்குமே அவரை நாங்க நீங்க சொன்ன மாதிரி நினைக்கவே இல்லை. என் வாயில இருந்து வர வார்த்தை கூட பார்த்துதான் வருது. ஆனா நீங்க எப்படி யோசிக்காம ஒரு பொண்ணை பேசும்போது ராசி கெட்டவ, இவ ராசிக்கு இந்த மாதிரி ஆயிரும் இப்படிலாம் பேச தோணுது. உங்களுக்கும் பொண்ணுங்கன்னு இருப்பாங்க இல்லையா? உங்க வீட்டு பொண்ணுங்களால இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? இல்ல இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கொஞ்சமாச்சும் பார்த்து பேசுங்க வார்த்தைய. அவரை உங்க வீட்டு பையனா நினைங்க முதல்ல, அதுக்கப்புறம் இப்படிலாம் நினைச்சு பேச மாட்டீங்க. எனக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு பண்ண விஷயம் எல்லாத்தையும் ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கினவங்க தானே நீங்க. இங்க பாருமா, மரியாதை கிட்ட சொல்லிட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமாத்தி சொத்து வாங்கினா ஏமாத்தி சொத்து வாங்கி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை இருக்காது. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல? இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுவீங்க, நாங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் கிட்ட இருந்து கண்ட பொய்ய சொல்லிட்டு என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கினது உன் புருஷன். அதாவது இப்ப கல்யாணம் பண்ணிக்க போய் அவனதான் சொல்றேன். உங்க வாயில இருந்தே வந்துட்டுல என் புருஷன் சொல்லி, என் புருஷனை இன்னொரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வாய் அதுக்கு மேல வரும். இந்த ரேஷ்மாக்கு பேச தெரியாமலாம் இல்ல, பேச ஆரம்பிச்சோன்னா அசிங்கமா போயிரும். அதனாலதான் பேசாம இருக்கேன், புரிஞ்சுச்சா? வாயை மூடிக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. உங்க கதையெல்லாம் தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல, சரிங்களா? சும்மா நடிக்காதீங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஆளு என்ன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். கட்டின பொண்டாட்டி எப்படி நடத்துவீங்க, பெத்த பிள்ளை எப்படி நடத்துவீங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட தேடி வந்தா புருஷனுக்கு அப்படிதான் கோவம் வரும். நீ அடிமையா அங்கேயே கடன்னு சொல்ற தகப்பன் தானே நீ எல்லாம் பேசுறதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்காயா உனக்கு? நீ என்ன சொல்ற ராசி இல்லாதவன்னு சொல்லி? எனக்கு ராசி இருக்கு இல்ல, உனக்கு என்னையா பிரச்சனை? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசினா அது வேற. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினான்னு வச்சுக்கோ, வாயா போயால இருந்தே வேற மாதிரி வந்துரும், சொல்லிட்டேன்.
ரகு சீக்கிரம் வாயா. வந்துட்டானுங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. மாமா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே மூஞ்சிட்டு தூக்கி அடிங்க. நான் அதை பார்க்கணும். எனக்காண்டி இதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க மாமா. ப்ளீஸ் 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 மாமா. சும்மா இரு ரகு, விளையாடாத. நீங்க கேட்ட பணம், கொடுத்த பணம் கரெக்டா இருக்கு. வட்டி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா திருப்பி தந்துடுவேன். சரிங்களா? நான் ஒரு பைத்தியக்காரன். பாசத்துக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாம. ஹம், சரி, உங்களுக்கு எல்லாம் பேசினா என்ன புரியவா போகுது? நான் ஆனா பணத்துக்காண்டில உங்ககிட்ட வரல, பாசத்துக்காண்டி தான் வந்தேன். எங்க அம்மா அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, சித்தப்பா அப்பா மாதிரிடா, அவங்க என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. அவங்க உனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க, நல்லது மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு என்னமோ நீங்க பண்றது எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. இதுவே உங்க பையனா இருந்தா இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல? ம், சொல்லுங்க. ஐயோ மாமா, அதெல்லாம் புரியுற ஜென்மமா இருந்தா புரியும். நீங்க பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பணத்தை மூஞ்சில விசிறடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காண்டிதான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங்க அவங்க. சரிங்களா? இங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன அங்கிள்ஸ், பணம் தானே தேவை உங்களுக்கு? வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. இத்தோட இந்த பக்கம் வரவே கூடாது சொல்லிட்டேன். அதையும் மீறி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அசிங்கப்பட்டு போவீங்க. வேண்டாம் ரகு, நீ எதுவும் வார்த்தையை விடாத. அவங்களுக்கு பணம் தானே முக்கியம். எடுத்துட்டு போட்டோம். நான் உங்ககிட்ட வந்திருக்க கூடாது. நான் பண்ண தப்பு அதுதான். நீங்க பணம் தரேன்னு சொன்ன உடனே சரி சித்தப்பா தானேன்னு சொல்லி நம்பி உங்ககிட்ட பணம் வாங்கினது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி எனக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அதுக்காண்டி ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவசர அவசரமா என்னால எங்கேயும் பணம்லாம் ரெடி பண்ண முடியாது. அந்த பணம் இருந்ததுனாலதான் இப்போதைக்கு எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த பணம் இதுல இருக்கு. வட்டியோடலாம் இல்ல, அசல் மட்டும்தான் இருக்கு. வட்டி எவ்வளவுன்னு சொல்லி நீங்க தான் நல்லா கணக்கு போடுவீங்களே, கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்க. அடுத்த மாசம் வட்டி சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க. நானே வந்து கூப்பிட்டாலும் இனிமே வந்துடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் வரவே வந்துடாதீங்க. கிளம்புங்க. நாங்க இந்த பணத்துக்காண்டிதான் இவ்வளவு நேரம் இருக்கோம் நீ நினைச்சிட்டு இல்லாமே. இவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடல நீ. இவனாலேயும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அசிங்கப்பட்டு வருவேன். அப்பதான் உனக்கு தெரியும் இவன் எப்படியாப்பட்டவன் சொல்லிட்டு. ஏன் இதுக்கு முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்திருக்கான்ல, அதனாலதானே அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தீங்க. சொல்லுறாமே, அதனாலதான் வெளியே வந்த. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றதுக்காண்டி நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் உன் சித்தப்பா அப்படின்றதுக்காண்டி தானே இப்படி எல்லாம் என்ன நடத்துற. இதே உன் அப்பாவா இருந்தா காது கொடுத்து கேட்டுப்பல்ல. ஷோ 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 அந்த சைடு பா. சும்மா கேன்னு கத்திக்கிட்டு பாரு எப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்துறான்னு பாரு. எதுக்காண்டி இவ்வளவு நேரம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுக்காண்டி இருந்தா நினைக்கிறேன்? உனக்காண்டிதான். ஆனா நீ இந்த பணத்தை கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்திட்டல. நீங்க தானே சித்தப்பா கேட்டீங்க. அப்ப நான் கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி உங்க விருப்பத்துக்கு தக்கன மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை கொடுத்துருன்னு நீங்க தானே கேட்டீங்க. இப்ப பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்க. அது எப்படின்னா எனக்கு புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. சிவன் பணத்தை எல்லாம் ரெடி பண்ண மாட்டான். அதனால நம்ம சொல்றது ஈஸியா கேட்டுப்பான். ஈஸியா அவளை தூக்கி போட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவன் மாமாக்கு ஒண்ணுன்னா இந்த மச்சான் வந்து பின்னாடி நிப்பான்னு சொல்லி. அதான் ரெடி பண்ணி வந்து நின்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. சென்டிமெண்ட் டைலாக்கா அடிச்சு விடுறாங்க. என்ன பண்றது, பேச மட்டும் தானே முடியும். அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிட்டுல தம்பி. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க சொல்லுங்கள் அண்ணே, சொல்லுங்கள். நீயும் அவனை அசிங்கப்படுத்தினவன் தான். ஆனா நான் உங்கள மாதிரி வேணும்னு பண்ணல. எனக்கு வந்த கோபத்தினால பண்ணேன், அவ்வளவுதான். அந்த நேரத்துல நான் அறியாம பண்ணுது. ஆனா உங்கள மாதிரி பிளான் போட்டு அவரை ஏமாத்தி பணத்தை தரா மாதிரி தந்து அவரை உங்க பக்கம் இழுத்து அவரை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைச்சு எதுக்கு இதெல்லாம்? அந்த அளவுக்கு நான் உன்ன கேவலமானவெல்லாம் இல்ல. என் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்மூடித்தனமா ஒரு மாதிரி கோவம் வரும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அது தெரிஞ்சுலாம் பண்ண மாட்டேன். என்னையும் அறியாம வந்துருது அந்த கோவம். அதை நான் இப்ப மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பேசின பேச்சுக்கலாம் வாயில இருந்து ரத்தம் தான் ஊத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி. எனக்கும் என் மச்சானுக்கும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம் எங்க பஞ்சாயத்து எல்லாம். நீங்க நடுவுல வந்து உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாம மச்சாங்குள்ள சண்டை இழுத்து விடுற வேலை எல்லாம் இங்கே தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லி. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மூடிக்கிட்டு கிளம்புங்க. எதை சொல்றேன்னு தெரியுது இல்ல? ரகு, இதுக்கு மேல பேச வேண்டாம். சித்தப்பா, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். நீங்க எனக்காண்டின்னு சொன்ன பண்ண எல்லாமே போதும்.
என்ன நீங்க எனக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ரகு சொல்ற மாதிரி அவன் கோவப்பட்டானா அதுல ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்க பேசுறதுல எதுனா காரணம் எதுனா இருக்கா சொல்லுங்க. ம் நான் ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன்னு தெரிஞ்சே அந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் இவ்ளோ வன்மம் என் மேல உங்களுக்கு? நான் சின்ன பையன், நீங்க எடுத்து வளர்த்த பையன், என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ வன்மம்? ம் சொல்லுங்க. ஒரே காரணம் தான். உங்களுக்கு உங்க கீழே நாங்கெல்லாம் இருக்கணும், அதான். உங்க கீழே அடிமை மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தா நாங்க நல்லவங்க, இல்லைன்னா நாங்க கெட்டவங்க, அதானே? நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்ல, வாங்கிட்டு கிளம்புங்க. இதுக்கப்புறம் என் வீட்டுல எந்த இழவு வந்தாலும் நீங்க வர வேண்டாம். உங்க வீட்டுல எந்த நல்ல செய்தி வந்தாலும் நான் வரமாட்டேன். நீங்களும் வர வேண்டாம், நானும் வரமாட்டேன்.